காலை 10 மணி. வகுப்பறையின் அமைதியை உடைத்துடினா டீச்சர் பலகையில் கணக்குகளை எழுதி கொண்டிருந்தார். வெளியே பலமாக மழை பெய்து கொண்டிருந்தது. வகுப்பில் 30 மாணவர்கள் இருந்தாலும் அவரது மனதில் எப்போதும் ஒரே ஒரு முகம்தான் இருந்தது, அப்புவின் முகம். அவனது கண்களில் ஒரு விசித்திரமான பயம் இருந்தது, ஆனால் அதைவிட ஆழமான ஒரு வெறுமை இருந்தது. டீச்சருக்கு அவனிடம் எப்போதும் ஒரு தனிப்பட்ட பாசம் இருந்தது, ஏனெனில் மற்ற குழந்தைகளைப் போலல்லாமல் அவனது உலகம் மிகவும் சிறியதாக இருந்தது. அவன் நண்பர்களுடன் அதிகம் விளையாடுவதில்லை, பேசுவதில்லை, சிரிப்பதில்லை. பலகையில் எழுதி கொண்டிருக்கும் போது பின்னால் இருந்து ஒரு சிறிய அசைவை அவர் உணர்ந்தார். வழக்கமாக மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க அவர் திரும்பி பார்ப்பார். ஆனால் இன்று அது ஒரு குறும்பு இல்லை. திடீரென அவரது மார்பில் ஒரு சிறிய கை தொட்டது. அதிர்ச்சியடைந்து திரும்பி பார்த்தார். அங்கே அப்பு நின்றிருந்தான். பயமும் உணர்ச்சியின்மையும் கலந்த கண்களுடன் அவரை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு கணம் அவருக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றுவிட்டார். மனதில் கோபமும் உதவியற்ற தன்மையும் அவனிடம் உள்ள பாசமும் ஒரு புயலாக புரண்டது. அப்பு இது என்ன என்று கேட்கக்கூட அவரால் முடியவில்லை. அவர் அவனை பார்த்து அவனது முகபாவனையை புரிந்து கொள்ள முயற்சித்தார். அவன் செய்தது தவறு என்று அவனுக்கு எந்த உணர்வும் இல்லை என்று தோன்றியது. அவனது கண்களில் ஆச்சரியமோ ஆர்வமோ மட்டுமே இருந்தது. அப்புவை வகுப்பிலிருந்து வெளியேற்றுவோ தண்டிக்கவோ அவருக்கு மனம் வரவில்லை. ஏனெனில் அவன் ஒரு குற்றவாளி இல்லை, மாறாக துன்பப்படும் ஒரு குழந்தை என்று அவருக்கு உறுதியாக தெரிந்தது. அவன் செய்தது தவறு என்று அவனுக்கு புரிய வைக்க முயற்சித்தார். அப்பு இது தவறான செயல், இப்படி எதுவும் செய்யக்கூடாது என்று அவர் அமைதியாக கூறினார். அவன் ஒரு வார்த்தையும் பேசாமல் தலை குனிந்து நின்றான். அவர் அவனை வகுப்பில் அமர வைத்துவிட்டு மீண்டும் பலகையை நோக்கி திரும்பினார். ஆனால் அவரது மனம் அப்போதும் அமைதியற்றதாகவே இருந்தது. அன்றைய வகுப்புகள் முடிந்து அவர் வீட்டுக்கு வந்தார். அவரது கணவர் சஞ்சய் ஒரு காவல் அதிகாரி. வேலையின் தன்மையாலும் பரபரப்பான வாழ்க்கையாலும் அவர்களுக்கிடையே அதிக உரையாடல்கள் நடப்பதில்லை. அன்று நடந்த சம்பவத்தை அவர் சஞ்சயிடம் பகிர்ந்தார். சஞ்சய், என் வகுப்பில் ஒரு மாணவன் இருக்கிறான், இன்று அவன் என்று அவர் வார்த்தைகளை தேடினார். என்ன, அவன் ஏதாவது குறும்பு செய்தானா என்று சஞ்சய் தனது மொபைலில் இருந்து கண்களை எடுக்காமல் கேட்டார். இல்லை, அவன் என் உடலில் தொட்டான், ஒரு சிறு குழந்தைதான் என்றார். சஞ்சய் சிரித்தார். அதெல்லாம் குழந்தைகள்தான் ஏட்டினா. அவர்கள் இப்படி செய்தால் அதற்கு பின்னால் எந்த தவறான நோக்கமும் இருக்காது. அதை விடுத்துவிடு. அவரது வார்த்தைகள் டீனாவை வேதனைப்படுத்தின. அப்புவின் செயலின் ஆழத்தை அவர் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு காவலராக அவர் உலகத்தை வெறும் கருப்பு மற்றும் வெள்ளையாக மட்டுமே பார்த்தார். குற்றம் தண்டனை சட்டம். அதற்கு அப்பால் ஒரு குழந்தையின் மனநிலையையோ அதற்கு வழிவகுத்த சூழ்நிலைகளையோ அவரால் உணர முடியவில்லை. டீனாவுக்கு தான் தனியாக இருப்பது போல உணர்ந்தார். அன்று இரவு டீனாவால் தூங்க முடியவில்லை. அப்புவின் உதவியற்ற முகம் அவரது மனதிலிருந்து மறையவில்லை. அவனை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. பள்ளிக்கு வரும்போது அவனது உடைகள் பெரும்பாலும் அழுக்காக இருக்கும். அவனது கண்களில் எப்போதும் தூக்கமின்மையின் களைப்பு தெரியும். உணவு உண்ணும்போது கூட அவனது கைகள் நடுங்குவதை அவர் பலமுறை கவனித்திருந்தார். அவருக்கு சஞ்சயிடம் கோபம் தோன்றியது. ஒரு காவல் அதிகாரியின் மனைவியாக இருப்பதால் தான் கடினமான மனதுடன் இருக்க வேண்டும் என்று அவருக்கு நினைப்பு இருக்கிறதா? ஒருவேளை அவரது வேலை அவரது இதயத்தை கல் போலாக்கி இருக்கலாம். எத்தனை குற்றங்களையும் வன்முறைகளையும் அவர் பார்த்திருப்பார். அதனால் ஒரு குழந்தையின் அப்பாவி குற்றம் அவருக்கு பெரிய விஷயமாக தோன்றவில்லை. மறுநாள் பள்ளிக்கு செல்லும்போது அப்புவின் வீட்டுக்கு செல்ல முடிவு செய்தார். வகுப்பில் அவனை கவனமாக பார்த்தார். அவன் மிகவும் அமைதியாக இருந்தான். மற்ற குழந்தைகளுடன் விளையாடுவதற்கு கூட அவனுக்கு ஆர்வம் இல்லை. மதிய உணவு நேரத்தில் அவனது பெட்டியில் சிறிது சோறு மட்டுமே இருந்தது. அவர் அவனிடம் சென்று, அப்புவுக்கு வேறு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டார். அவன் தலையசைத்தான். அவர் அவனுக்கு சிறிது ரொட்டியும் ஜாமும் கொடுத்தார். முதலில் அவன் தயங்கிய போது உண்ணத் தொடங்கினான். ஆனால் பின்னர் அவனது கண்களில் நன்றியின் ஒரு சிறிய பிரகாசத்தை அவர் கண்டார். மாலையில் பள்ளி முடிந்து நேராக அப்புவின் வீட்டுக்குச் செல்ல திட்டமிட்டார். ஆனால் அவருக்கு பயம் இருந்தது. அவனது அம்மாவை சந்திக்கும்போது எப்படி பேசுவது, என்ன கேட்பது? அவர்களின் வாழ்க்கை சூழ்நிலைகள் பற்றிய அவரது ஊகங்கள் உண்மையாக இருந்தால் அவர்கள் எப்படி பதிலளிப்பார்கள்?
அவர் பள்ளிக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய தேநீர் கடையில் நுழைந்து ஒரு தேநீர் ஆர்டர் செய்தார். அப்பு நடந்து செல்வதை அவர் ஜன்னல் வழியாக பார்த்தார். அவனை பின்தொடர்ந்து சென்றார். நீண்ட தூரம் நடந்து அவர்கள் ஒரு தனிமையான பக்கவழியில் உள்ள பழைய சிதிலமடைந்த வீடுகளைக் கொண்ட ஒரு இடத்தை அடைந்தனர். அது அப்புவின் வீடு. அவர் வீட்டுக்கு வெளியே நின்று அவர்களை உற்று நோக்கினார். அப்புவின் அம்மாவை அவர் பார்த்தார். வெளிரிய ஆடைகள் அணிந்து முடி கலைந்து கிடந்தது. அவரது கண்களில் பல கதைகள் மறைந்திருப்பதாக அவருக்கு தோன்றியது. டீனாவின் மனம் வேதனைப்பட்டது. ஒரு தாயின் உதவியற்ற தன்மையை அவர் உணர்ந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு ஆட்டோ ரிக்ஷா வந்தது. அதிலிருந்து இறங்கிய ஒரு ஆண் வீட்டுக்குள் சென்றார். டீனாவுக்கு விஷயங்கள் புரிந்தன. அவரது ஊகங்கள் சரியாக இருந்தன. டீனாவுக்கு அப்புவிடம் மேலும் இரக்கம் தோன்றியது. அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேதனையுடன் வாழ்கிறான் என்று அவருக்கு புரிந்தது. இரவில் ஒரு குழந்தையின் மனதால் தாங்க முடியாத விஷயங்களைக் கண்டு அவன் எப்படி வளர்கிறான்? அவனது அந்த செயல் அவனது அன்பை வெளிப்படுத்தும் ஒரு வழியாக இருக்கலாம். ஆனால் அவனது உலகம் அது தவறு என்று கற்றுக் கொடுக்கவில்லை. டீனாவின் மனம் அப்புவின் விஷயத்தில் அமைதியற்றதாக இருந்தது. மறுநாள் மீண்டும் அப்புவின் வீட்டுக்குச் செல்ல முடிவு செய்தார். இந்த முறை அவர் நேரடியாக அவனது அம்மாவுடன் பேச வேண்டும். இந்த குழந்தையின் விஷயத்தில் ஏதாவது மாற்றம் கொண்டுவர முடியுமா என்று அவருக்கு தெரிய வேண்டியிருந்தது. மாலையில் பள்ளி முடிந்த நேராக அப்புவின் வீட்டுக்குச் சென்றார். அவர் கதவை தட்டினார். ஒரு நிமிட நிசப்தத்திற்கு பிறகு கதவு திறந்தது. அப்புவின் அம்மா சாந்தி. அவரது முகத்தில் பெரும் களைப்பு இருந்தது. ஆனால் அவரது கண்களில் ஒரு விதமான தீவிரம் இருந்தது. சாந்தினான் அப்புவின் டீச்சர் டீனா. சாந்தியின் முகத்தில் ஆச்சரியம் தோன்றியது. டீச்சரா? உள்ளே வாருங்கள். டீனா உள்ளே நுழைந்தார். வீட்டின் உட்புறம் அவ்வளவு சுத்தமாக இல்லை. சில பொருட்கள் இங்கும் அங்குமாக சிதறி கிடந்தன. அப்பு பள்ளிக்கு செல்லவில்லை என்று அவருக்கு புரிந்தது. அப்புக்கு உடம்பு சரியில்லையா என்று பள்ளிக்கு ஏன் வரவில்லை? சிறிது காய்ச்சல் போல இருக்கிற டீச்சர். டீனா சாந்தியை சந்தேகத்துடன் பார்த்தார். சாந்தி சொல்வது நம்ப முடியவில்லை. சாந்தி, எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். அப்புவின் விஷயத்தில் எனக்கு மிகவும் கவலை உள்ளது. சாந்தி டீனாவை உற்று பார்த்தார். என் மகனை பற்றி டீச்சருக்கு என்ன கவலை? டீனாவுக்கு அவரது வார்த்தைகளில் உள்ள கடுமை புரிந்தது. சாந்தி, அப்புவின் இப்போதைய நிலை, அவனது மனநிலை, இவை எதுவும் சரியில்லை. நீங்கள் என் ஒரு கோரிக்கையை கேட்க வேண்டும். சாந்தியின் கண்களில் கோபம் நிறைந்தது. டீச்சர், என் வாழ்க்கையை பற்றி என்ன தெரிந்து பேசுகிறீர்கள்? என் மகனை பராமரிக்க எனக்கு தெரியும். டீனா அவரது வார்த்தைகளால் தளரவில்லை. சாந்தி, உங்களின் சூழ்நிலைகள் என்னவென்று எனக்கு ஓரளவு புரிந்தது. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என் கணவர் ஒரு காவல் அதிகாரி. நாங்கள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம். சாந்தியின் கண்கள் ஒரு கணம் பிரகாசித்தன. காவலா? என் வாழ்க்கையில் காவல் என்ற வார்த்தையை கேட்கவே எனக்கு விருப்பமில்லை. நீங்கள் காவலர்களை அழைத்தால் என் மகனுடன் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது. என் மகன் என்னுடன் இருந்தால் போதும். சாந்தியின் வார்த்தைகள் கடுமையாக இருந்தன. அவர்களை பாதுகாக்க முயற்சித்தால் அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று டீனாவுக்கு புரிந்தது. அவர்களுக்கு காவலர்களை பற்றி பெரும் பயம் இருக்கிறது, இல்லையெனில் வெறுப்பு. அதை புரிந்து கொள்ள டீனாவால் முடிந்தது. சாந்தி, நான் உங்களை மிரட்டவில்லை. உங்களுக்கு உதவ முயற்சிக்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டுமென்றால் உங்கள் மகன் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு தகுதியானவன் என்று எனக்கு தெரியும். சாந்தி அழுதார். டீச்சருக்கு என் வாழ்க்கையின் வழிகள் தெரியாது. யாரும் எனக்கு உதவ மாட்டார்கள். யாரும் என்னுடன் இருக்க மாட்டார்கள். டீனாவுக்கு அவர்களிடம் இரக்கம் தோன்றியது. ஆனால் அவர்களுக்கு டீனாவின் உதவி தேவையில்லை. இதை புரிந்து கொண்ட டீனா அங்கிருந்து வெளியேறினார். சாந்தியை உதவ முடியாது என்று அவருக்கு புரிந்தது. மறுநாள் பள்ளியில் வகுப்பு எடுக்கும்போது டீனா அப்புவை அதிகமாக கவனித்தார். அவனது உதவியற்ற கண்கள் அவரது மனதிலிருந்து மறையவில்லை. சாந்தியை உதவ முயற்சித்த போது அவர்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள் என்று அவருக்கு புரிந்தது. இந்த சூழ்நிலையில் டீனாவால் செய்ய முடிந்த ஒரே விஷயம் அப்புவை காப்பாற்றுவது மட்டுமே. ஆனால் இதை எப்படி செய்வது? அப்புவை தத்தெடுக்க சட்டரீதியாக பல பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் சாந்திக்கு விருப்பமில்லாமல்.
அப்போதுதான் கணவரின் உதவியை நாட முடிவு செய்தார். மாலையில் வீட்டுக்கு வந்த டீனா சஞ்சயிடம் விவரமாக பேசினார். சாந்தியின் வாழ்க்கை சூழ்நிலைகள், அப்புவின் இளையவள் செய்த தவறு, இவை அனைத்தையும் சஞ்சயிடம் கூறினார். சஞ்சய் டீனாவை கவனமாக கேட்டார். அவரது முகத்தில் எந்த உணர்ச்சி மாற்றமும் இல்லை. டீனா, சட்டப்படி நம்மால் அவனை தத்தெடுக்க முடியாது. அவனது அம்மாவுக்கு அவனை விடுவிக்க விருப்பமில்லை என்றால், அவர்களுக்கு மகனை விடுவிக்க விருப்பமிருந்தாலும் நீதிமன்றத்தில் நீண்ட காலம் வழக்கு நடக்க வேண்டும். சஞ்சயன் வாழ்க்கையில் நான் எந்தவொரு உதவிக்காகவும் உன்னிடம் கேட்டதில்லை. இந்த குழந்தையின் விஷயத்தில் நீ எனக்கு உதவ வேண்டும். அவனது வாழ்க்கை அழிந்துவிடும். டீனாவின் வார்த்தைகளில் சஞ்சய் ஒரு உணர்ச்சியை கண்டார். டீனா, இந்த விஷயத்தில் என் உதவி தேவைப்பட்டால் நான் காவல்துறையில் உள்ள என் அதிகாரிகளுடன் பேசுகிறேன். ஆனால் இதில் நான் தனியாக எதுவும் செய்ய முடியாது. நாம் ஒன்றாக இந்த விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த குழந்தையை வீட்டுக்கு அழைத்து வருவது பற்றி நான் மேலும் யோசிக்கிறேன். சஞ்சயின் வார்த்தைகளில் ஒரு சிறிய நம்பிக்கையின் ஒளியை அவர் கண்டார். ஒரு காவலராக இருந்தாலும் அவர் ஒரு சாதாரண மனிதனைப் போலவே யோசிக்கத் தொடங்கினார். இந்த மாற்றம் டீனாவுக்கு மகிழ்ச்சி அளித்தது. சரி சஞ்சய், நாம் ஒன்றாக இந்த குழந்தையை உதவ முயற்சிப்போம். மறுநாள் சஞ்சய் அப்புவின் பள்ளிக்கு சென்று அவனது ஆசிரியையான டீனாவுடன் மேலும் பேசினார். பின்னர் அவர் சில நாட்களுக்கு சாந்தியையும் அப்புவையும் கண்காணிக்க முடிவு செய்தார். ஒரு காவல் அதிகாரியாக அவருக்கு அது மிகவும் எளிதாக இருந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சஞ்சய் அப்புவின் வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு இடத்தில் நின்று அவர்களை கண்காணித்தார். அவனது அம்மா பல ஆண்களை வீட்டுக்கு அழைத்து வருவதை அவர் கண்டார். அப்பு அறையில் தனியாக அமர்ந்து புத்தகங்கள் படிப்பதையும் அவர் கண்டார். அன்று இரவு சாந்தியை உதவவும் அப்புவை காப்பாற்றவும் சஞ்சய் முடிவு செய்தார். சஞ்சய் இரவு முழுவதும் தூங்காமல் யோசித்தார். சட்டப்படி சாந்தியின் குழந்தையை அவரிடமிருந்து பிரிக்க எளிதல்ல. ஒரு காவலராக அவர் பல வழக்குகளை கண்டிருந்தாரானால் இப்படியொரு சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை. இது ஒரு குற்றமல்ல, மாறாக ஒருவரின் உதவியற்ற தன்மை. மறுநாள் காலை சஞ்சய் ஒரு புதிய முடிவுக்கு வந்தார். காவலராக இல்லாமல் ஒரு சாதாரண மனிதனாக சாந்தியை அணுகுவது. டீனாவிடம் தனது திட்டத்தை விளக்கினார். டீனா, நாம் சாந்தியை உதவ வேண்டும். அவர்களை மிரட்டி குழந்தையை எடுப்பதற்கு பதிலாக அவர்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை விரும்பினால் அதற்கு உதவுவதுதான் நாம் செய்ய வேண்டியது. நாம் சாந்தியிடம் பேசுவோம். அப்புவின் நல்ல எதிர்காலத்தை பற்றி அவர்களிடம் கூறுவோம். அவர்கள் தங்கள் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை விரும்புவார்கள் இல்லையா? டீனாவுக்கு சஞ்சயின் வார்த்தைகள் நம்பிக்கை அளித்தன. அவர்கள் ஒன்றாக சாந்தியின் வீட்டுக்கு செல்ல முடிவு செய்தனர். இந்த முறை அவர்கள் பயத்துடன் இல்லாமல் தைரியத்துடன் சாந்தியை அணுகினர். சாந்தியின் வீட்டை அடைந்து கதவை தட்டிய போது அப்புதான் கதவை திறந்தான். அவர்களை கண்டதும் அப்புவுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஆனால் அவனது முகத்தில் பயத்தின் ஒரு நிழல் இருந்தது. சாந்தியை கண்டபோதுடினாவுக்கு அவர் முன்பை விட மேலும் துன்பப்படுவது போல தோன்றியது. டீச்சர் சார், சாந்திக்கு அவர்களை கண்டதும் ஆச்சரியமாக இருந்தது. சாந்தி, நாங்கள் அப்புவின் விஷயங்களை பேச வந்தோம் என்று டீனா கூறினார். சஞ்சய் டீனாவை பார்த்து சாந்தியை பார்த்து, சாந்தி, நாங்கள் காவலர்களும் காவலர்களின் மனைவிகளும் பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்தவர்கள். என் வாழ்க்கையில் நான் செய்த ஒரு தவறால் என் தந்தையை இழந்தேன். அது என் வாழ்க்கையில் இன்றும் ஒரு காயமாக உள்ளது. அதனால் நாங்கள் உங்களை தண்டிக்க வரவில்லை, உதவ வரவுள்ளோம். சாந்தி சஞ்சயின் வார்த்தைகளை கேட்டு அழுதார். சார், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டுமானால் என் வாழ்க்கை பல துன்பங்களால் நிரம்பியுள்ளது. என் கணவர் என்னை கைவிட்டு சென்றார். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டுமென்றால் என் மகனை என்னிடமிருந்து பிரிக்கக்கூடாது. சாந்தியின் கண்ணீர் டீனாவை வேதனைப்படுத்தியது. சாந்தி, நாங்கள் அப்புவை உங்களிடமிருந்து பிரிக்க மாட்டோம். அப்புவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அளிக்க நீங்கள் தயாராக இருந்தால் அதற்கு நாங்கள் உங்களுக்கு உதவுவோம். அப்புவை நாங்கள் தத்தெடுக்கலாம். அவனது கல்வியையும் நல்ல எதிர்காலத்தையும் நாங்கள் ஏற்கலாம். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். சாந்தியின் கண்களில் நம்பிக்கையின் ஒரு பிரகாசத்தை கண்டார். டீச்சர் சார், என் மகனை நீங்கள் காப்பாற்றுவீர்களா? டீனாவும் சஞ்சயும் தலையசைத்தனர். அப்புவின் அம்மாவின் ஒத்துழைப்பு அவர்களுக்கு கிடைத்தது.
சாந்தியின் உதவியுடன் அப்புவை தத்தெடுக்கும் நடவடிக்கைகளை சஞ்சய் தொடங்கினார். இதற்காக அவர்கள் ஒரு சட்ட ஆலோசகரின் உதவியை நாடினர். அப்புவின் வழக்கு குழந்தைகள் நலக்குழுவுக்கு முன் வந்தது. சாந்தியின் சூழ்நிலைகளையும் டீனாவின் மற்றும் சஞ்சயின் நல்ல மனதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். அப்புவின் வழக்கு நீதிமன்றத்தை அடைந்தது. சில காலம் நீதிமன்றத்தில் வாதங்கள் நடந்தன. இது டீனாவுக்கும் சஞ்சய்க்கும் பெரும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தியது. ஏனெனில் பலர் அவர்களை மிரட்டினர். பலர் டீனாவை பள்ளியில் கேலி செய்தனர். ஆனால் டீனா இவற்றையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. அப்புவின் நல்ல வாழ்க்கைக்காக அவர் பொறுத்தார். ஒரு நாள் நீதிமன்றத்தில் சாந்தியின் சாட்சியத்தை கேட்டு அனைவரும் அதிர்ந்தனர். என் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அளிக்க என்னால் முடியவில்லை. நான் அவனது அம்மா. என் மகனை இழக்க எனக்கு விருப்பமில்லை. ஆனால் அவனது எதிர்காலத்திற்காக என் மகனை டீச்சருக்கும் சாருக்கும் ஒப்படைக்க நான் தயாராக இருக்கிறேன். நீதிமன்றம் சாந்தியின் வார்த்தைகளை கேட்டு தீர்ப்பு வழங்கியது. இந்த குழந்தையை டீனாவும் சஞ்சயும் தத்தெடுக்க அனுமதி வழங்கப்படுகிறது. அப்புவின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. அவன் டீனாவின் மற்றும் சஞ்சயின் வீட்டுக்கு வந்தான். அவனது முகத்தில் பயம் நிறைந்திருந்தது. இந்த புதிய சூழ்நிலையுடன் எப்படி பொருந்துவது என்று அவனுக்கு தெரியவில்லை. டீனாவும் சஞ்சயும் அப்புவிடம் மிகுந்த பாசத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொண்டனர். அப்புவுக்கு புதிய உடைகள், புத்தகங்கள், விளையாட்டுப் பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தனர். அவனது அறை புதியதாகவும் சுத்தமாகவும் இருந்தது. அவனுக்கு அது ஒரு கனவு போல தோன்றியது. முதலில் அவன் பேசாத குழந்தையாக இருந்தான். ஆனால் மெதுவாக அவன் டீனாவுடனும் சஞ்சயுடனும் நெருக்கமாக தொடங்கினான். அவன் முதல் முறையாக டீனாவை அம்மா என்று அழைத்த நாளில் டீனாவின் கண்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தன. சஞ்சய் ஒரு நாள் ஒரு விளையாட்டுப் பொருளுடன் அப்புவிடம் சென்றபோது அப்பு அவரை அப்பா என்று அழைத்தான். சஞ்சயின் கண்களும் நனைந்தன. அப்பு அவர்களின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறினான். அவனது வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் உதயமானது. அப்புவின் புதிய வாழ்க்கை நம்பிக்கைகளை அளித்ததுவானால் அது முற்றிலும் எளிதாக இல்லை. இரவில் அவன் திடுக்கிட்டு எழுந்து அழுவான். டீனா அவனது அறைக்கு வந்து அவனை கட்டிப்பிடித்து ஆறுதல் கூறுவார். அவன் பயந்து நடுங்கி அவரை இறுக பிடித்துக் கொள்வான். அம்மா மனிதர்கள் அவனால் தன் வார்த்தைகளை முடிக்க முடியவில்லை. அந்த சிறிய மனதில் இரவின் பயங்கரங்கள் மிச்சமிருந்தன. டீனாவும் சஞ்சயும் இந்த நிலையை மிகுந்த பொறுமையுடன் எதிர்கொண்டன. அவர்கள் அப்புவை அன்புடன் தூங்க வைத்தனர். டீனா அவனது அறையில் விளக்கு வைத்து அவனுடன் படுத்தார். அவர் அவனுக்கு கதைகள் சொன்னார். அவனது கைகளை தடவினார். சஞ்சய் பலமுறை அவனருகில் வந்து அவனது தலையில் தடவி, மகனே தைரியமாக இரு, இந்த வீட்டில் இனி யாரும் உன்னை துன்புறுத்த மாட்டார்கள் என்று கூறுவார். அப்புவின் பள்ளியில் உள்ள நண்பர்களுக்கு அவனது கடந்த காலம் தெரியாது. ஆனால் அவன் அவர்களிடையே ஒரு விளையாடாகவே இருந்தான். அவன் அதிகம் விளையாடுவதில்லை, பேசுவதில்லை, நண்பர்களுடன் உறவாடுவதில்லை. டீனா இதை புரிந்து அவனை மற்ற குழந்தைகளுடன் நெருக்கமாக்க முயற்சித்தார். ஒரு நாள் அவர் அவனை ஒரு பூங்காவுக்கு அழைத்துச் சென்றார். அங்கு அவனது வகுப்பில் உள்ள சில குழந்தைகள் இருந்தனர். அப்பு போய் விளையாடு என்று அவர் கூறினார். அவன் தயங்கியபடி சென்றான். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அவனுக்கு ஒரு பந்து கிடைத்து அவனுடன் விளையாடச் சொன்னார்கள். அவனது முகத்தில் ஒரு புன்னகை பூத்தது. அது டீனாவை மகிழ்ச்சியடைய செய்தது. ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாதபோது அப்புவின் அம்மா சாந்தி அவர்களை பார்க்க வந்தார். சாந்தியின் மனதில் பல கவலைகள் இருந்தன. டீச்சரன் மகன் இங்கு மகிழ்ச்சியாக வாழ்கிறானா? அவன் என்னை மறந்துவிட்டானா என்று சாந்தியின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. டீனா அந்தியை ஆறுதல் படுத்தினார். சாந்தி அப்பு இங்கு மகிழ்ச்சியாக வாழ்கிறான். ஆனால் அவன் இன்னும் உங்களை மறக்கவில்லை. அவன் உங்களை பற்றி பலமுறை என்னிடம் பேசியிருக்கிறான். அப்புவை தத்தெடுத்ததால் நாங்கள் அவனை உங்களிடமிருந்து பிரிக்கவில்லை. டீனா சாந்தியை அப்புவை பார்க்கச் சொன்னார். சாந்தி அறைக்கு சென்றபோது அப்பு ஒரு விளையாட்டுப் பொருளுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அவன் சாந்தியை கண்டதும் மகிழ்ச்சியுடன் அவரிடம் ஓடிச் சென்றான். அம்மா என்று அவன் சாந்தியை கட்டிப்பிடித்தான். சாந்தி அவனை கட்டிப்பிடித்து அழுதார். மகனே, நான் உன்னுடன் இருக்க மாட்டேனானால் நான் உன்னை நேசிக்கிறேன். அப்பு சாந்தியின் வார்த்தைகளுக்கு பதிலளிக்கவில்லை. சாந்தி அப்புவுடன் பேசும்போது டீனாவும் சஞ்சயும் அவர்களை வெளியே நின்று கவனித்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு சாந்தி சென்றார்.
செல்லும்போது அவரது கண்களில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது. டீச்சர் சார், என் மகன் இங்கு மகிழ்ச்சியாக வாழ்வதை பார்த்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஒரு நாள் அப்பு சஞ்சயின் காரில் செல்லும்போது ஒரு பழைய நினைவு அவனை துன்புறுத்தியது. அந்த காரில் ஒரு ஆணின் உருவத்தை கண்டதும் அவனது மனதில் பயம் எழுந்தது. அவன் காரில் இருந்து இறங்க அழுதான். சஞ்சய் அவனை ஆறுதல் படுத்தினார். ஆனால் அப்பு சஞ்சயின் கைகளில் அடங்காமல் அழுதான். டீனா இந்த விஷயத்தை பற்றி சஞ்சயிடம் பேசினார். சஞ்சய் அவனது மனதில் பழைய விஷயங்கள் ஒரு காயம் போல உள்ளன. நாம் அவனை ஒரு உளவியலாளரிடம் காண்பிக்கலாம். சஞ்சய் டீனாவிடம் கூறினார். டீனா, அவனது மனநிலையை பற்றி என்னால் புரிந்து கொள்ள முடியும். நாம் அவனுக்கு அன்பு கொடுத்து மாற்ற முடியும். ஒரு நாள் டீனா அப்புவுக்கு ஓவியம் கற்பிக்கத் தொடங்கினார். முதலில் அவன் வண்ணமற்ற படங்களையே வரைந்தான். ஆனால் மெதுவாக அவன் மகிழ்ச்சியான படங்களை வரையத் தொடங்கினான். அவனது மனதில் உள்ள காயங்கள் மெதுவாக ஆறத் தொடங்கின. அப்புவின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்தன. அவன் டீனாவையும் சஞ்சயையும் அம்மாவாகவும் அப்பாவாகவும் ஏற்றுக்கொண்டான். அவனது மனதில் உள்ள காயங்கள் மெதுவாக ஆறின. அவன் மற்ற குழந்தைகளுடன் விளையாடத் தொடங்கினான். அவனது முகத்தில் பழைய பயம் இல்லை, மாறாக ஒரு புதிய ஒளி இருந்தது. ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும்போது அவனது புதிய நண்பர்கள் அவனை கேலி செய்தனர். உன் அம்மா ஒரு விபச்சாரியா? அப்புவுக்கு கோபம் வந்தது. அவன் அவர்களை தாக்கினான். டீனா அப்புவை பிடித்து நிறுத்தினார். அப்பு அவர்களுடன் கோபப்படாமல். அப்பு தன் நண்பர்களிடம் கூறினான், என் அம்மா ஒரு விபச்சாரியாக இருந்தார். ஆனால் என் புதிய அம்மா ஒரு ஆசிரியை. என் புதிய அப்பா ஒரு காவலர். என் வாழ்க்கையில் இப்போது நிறைய மகிழ்ச்சி உள்ளது. அவனது வார்த்தைகளை கேட்ட நண்பர்கள் அவனிடம் மன்னிப்பு கேட்டனர். டீனாவும் சஞ்சயும் அப்புவை கட்டிப்பிடித்தனர். அவர்களின் கண்களில் நிறைய மகிழ்ச்சி இருந்தது. அப்புவை டீனாவுக்கும் சஞ்சய்க்கும் விட்டாலும் சாந்திக்கு தன் பழைய வாழ்க்கையை கைவிடுவது எளிதாக இல்லை. அந்த வருமானம் இல்லை என்றால் வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்வது கடினமாக இருந்தது. ஆனால் ஒரு நல்ல தாயாக மகனை வளர்க்க முடியவில்லை என்றாலும் அவனது புதிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்காமல் இருக்க முடிவு செய்தார். ஒரு நாள் டீனாவும் சஞ்சயும் சாந்தியை பார்க்கச் சென்றனர். சாந்தி, நாங்கள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க விருப்பமிருந்தால் நாங்கள் உதவுவோம் என்று டீனா கூறினார். சாந்திக்கு முதலில் அதை நம்ப முடியவில்லை. ஆனால் அவர்களின் கண்களில் உள்ள நேர்மையை அவர் உணர்ந்தார். சஞ்சய் தனது சில நண்பர்களுடன் சாந்திக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை வாங்கி கொடுத்தார். அவர்களுக்கு தங்குவதற்கு ஒரு சிறிய அறையையும் வாடகைக்கு எடுத்தார். சாந்தியை உதவ டீனாவும் உடன் இருந்தார். சாந்தி, இந்த வேலை உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் கடினமாக உழைத்தால் ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கலாம் என்று டீனா கூறினார். சாந்தியின் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கியது. அவர் புதிய வேலையில் மூழ்கினார். முதலில் அவருக்கு சில சிரமங்கள் இருந்தனால் டீனாவின் மற்றும் சஞ்சயின் வார்த்தைகள் அவருக்கு உத்வேகம் அளித்தன. அவரது பழைய வாழ்க்கையில் உள்ள மனிதர்களை அவர் முற்றிலும் கைவிட்டார். இப்போது அவருக்கு பழைய துன்பங்கள் இல்லை, மாறாக ஒரு புதிய நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் இரவு சஞ்சய் அப்புவை அறைக்கு அழைத்துச் சென்று படுக்க வைத்தார். அப்போது அவனது தலையை தடவி, மகனே, தைரியமாக இரு, இந்த வீட்டில் இனி யாரும் உன்னை துன்புறுத்த மாட்டார்கள் என்று கூறினார். இந்த வார்த்தைகள் டீனாவை அலட்டின. சஞ்சயின் கடந்த காலம் அவரை துன்புறுத்துவதாக அவருக்கு புரிந்தது. ஒரு நாள் இரவு டீனா சஞ்சயிடம் கேட்டார், சஞ்சய், உங்கள் தந்தைக்கு என்ன நடந்தது? நீங்கள் அன்று கூறியிருந்தீர்களே. சஞ்சய் கண்களை மூடி சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். டீனா, என் தந்தை ஒரு பொய் வழக்கில் குற்றவாளியாக்கப்பட்டார். காவல் அதிகாரியாக இருந்த என் தந்தை ஒரு குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்டார். என் தந்தை எந்த குற்றமும் செய்யவில்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் அதை நிரூபிக்க முயற்சிக்கும்போது அவர் என்னை எதிர்த்தார். என் தந்தை ஒரு காவல் அதிகாரியின் வாழ்க்கையில் நேர்மையாக நடந்து கொண்டதால் இந்த நிலை வந்தது. ஆனால் நான் அவருக்கு உதவ முடியவில்லை. என் தந்தையின் மரணத்திற்கு நானே காரணம். சஞ்சயின் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. டீனா அவரை கட்டிப்பிடித்தார். சஞ்சய், நீங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை. உங்கள் தந்தை ஒரு நல்லவர் என்று எனக்கு தெரியும். அப்புவை தத்தெடுத்த போது நீங்கள் ஒரு நல்ல மனிதர் என்று எனக்கு புரிந்தது. சஞ்சய் டீனாவை பார்த்து, டீனா, அப்பு என் வாழ்க்கையில் ஒரு ஒளியாக உள்ளான்.
அவனது உதவியற்ற தன்மை என் கடந்த காலத்தை நினைவூட்டுகிறது. அவனை காப்பாற்றிய போது என் தந்தையிடம் செய்த தவறுக்கு ஒரு பரிகாரம் அளிக்க முடிந்தது. அப்புவின் வாழ்க்கையில் இப்போது நிறைய மகிழ்ச்சி உள்ளது. அவன் டீனாவை அம்மாவாகவும் சஞ்சயை அப்பாவாகவும் ஏற்றுக்கொண்டான். அவர்களுக்கு ஒரு புதிய குடும்பம் கிடைத்தது. ஒரு நாள் அவர்கள் மூவரும் ஒரு திரைப்படம் பார்க்கச் சென்றனர். தியேட்டருக்கு வெளியே ஒரு ஐஸ்கிரீம் கடையில் சென்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டனர். அப்பு மகிழ்ச்சியுடன் சிரித்தான். சஞ்சய் அவனை தோளில் சுமந்து டீனாவின் அருகில் நடந்தார். அவர்கள் ஒரு புதிய குடும்பமாக இருந்தனர். அப்புவின் வாழ்க்கை பல துன்பங்களால் நிரம்பியிருந்தது. ஆனால் டீனாவின் மற்றும் சஞ்சயின் அன்பு அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அளித்தது. அவனது மனதில் உள்ள காயங்கள் மெதுவாக ஆறின. அவனது வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் உதயமானது. டீனாவின் பள்ளியிலிருந்து மாறி அப்புவை அவர்கள் வேறொரு பள்ளியில் சேர்த்தனர். ஒரு புதிய தொடக்கத்திற்காகத்தான் அது. முதலில் அவன் அங்கும் தனிமையாகவே இருந்தான். ஆசிரியையின் மகன் என்று சில குழந்தைகள் அவனை கேலி செய்தனர். ஆனால் அப்புவின் இயல்பு பழையது போல இல்லை. அவனது மனதில் ஒரு புதிய ஒளி இருந்தது. ஒரு நாள் வகுப்பில் ஒரு குழந்தைக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அப்புவுக்கு அந்த பதில் தெரியும். அவன் அந்த குழந்தைக்கு உதவினான். அது அந்த குழந்தைக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் அப்புவுக்கு நன்றி கூறினான். அது அவனது முதல் புதிய நட்பாக இருந்தது. பின்னர் அவனுக்கு மேலும் நண்பர்கள் கிடைத்தனர். அவன் அவர்களுக்கு எல்லாம் பிரியமான நண்பனாக மாறினான். டீனாவும் சஞ்சயும் அப்புவின் மாற்றங்களை கண்டு மகிழ்ந்தனர். அவர்கள் அவனை ஒரு உளவியலாளரிடம் காண்பித்திருந்தனர். அதன் பலனாக அப்புவின் மனதில் உள்ள காயங்கள் மெதுவாக ஆறின. அவனது முகத்தில் இப்போது பழைய பயம் இல்லை, மாறாக ஒரு புதிய மகிழ்ச்சி இருந்தது. சாந்தி தன் புதிய வேலையில் நன்றாக கவனம் செலுத்தினார். அவருக்கு கிடைத்த ஊதியத்திலிருந்து ஒரு பகுதியை அவர் அப்புவுக்காக ஒதுக்கி வைத்தார். ஒரு நாள் அவர் ஒரு புத்தக கடைக்கு சென்று அப்புவுக்கு ஒரு கதை புத்தகம் வாங்கினார். அப்புவை பார்க்க அவருக்கு ஆசை இருந்ததுவானால் பயமும் இருந்தது. அவனது புதிய வாழ்க்கைக்கு தடையாக இருப்போமோ என்று அவர் பயந்தார். ஒரு நாள் டீனா சாந்தியை பார்க்கச் சென்றார். சாந்தி, நீங்கள் அப்புவை பார்க்க வரும்போது பயப்பட வேண்டாம். அவன் உங்களையும் மிகவும் நேசிக்கிறான் என்று டீனா கூறினார். சாந்தி டீனாவை பார்த்து, டீச்சரே, அவன் என் மகன். அவனது மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி. ஆனால் நான் அவனது புதிய வாழ்க்கைக்கு தடையாக இருந்தால் அதை என்னால் தாங்க முடியாது. டீனா சாந்தியை ஆறுதல் படுத்தினார். சாந்தி, நீங்கள் ஒரு நல்ல தாய். நீங்கள் செய்தது சரி. அப்புவை நேசிக்கும் ஒரு நல்ல தாய் நீங்கள். சாந்தி டீனாவின் வார்த்தைகளை கேட்டு அழுதார். அவருக்கு டீனாவிடம் மிகுந்த அன்பு மரியாதையும் தோன்றியது. சாந்தியின் வாழ்க்கை மெதுவாக முன்னேறத் தொடங்கிய போது ஒரு நாள் அவர் வேலை செய்யும் சூப்பர் மார்க்கெட்டில் ஒருவர் வந்தார். சாந்தி அவரை கண்டதும் அதிர்ந்தார். அவரது பெயர் ராஜு. சாந்தியின் பழைய வாழ்க்கையில் உள்ள ஒரு நபர். அவர் அவரை பார்த்து சிரித்தபடி, சாந்தி, உனக்கு என்னை நினைவிருக்கிறதா என்று கேட்டார். சாந்திக்கு பயம் ஏற்பட்டது. அவர் ராஜுவின் வார்த்தைகளை கேட்டு நடுங்கினார். உங்களுக்கு என்னை தெரியாது. அப்படியெல்லாம் சொல்லாதே சாந்தி. உன்னை எனக்கு தெரியும். உன் மகன் அப்புவையும் எனக்கு தெரியும். அவன் இப்போது ஒரு காவல் அதிகாரியின் வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்கிறான் என்று எனக்கு தெரியும். உன் புதிய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று எனக்கு தெரியும். சாந்தி ராஜுவின் வார்த்தைகளை கேட்டு பயந்தார். உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு எதுவும் வேண்டாம் சாந்தி. ஆனால் நீ என்னுடன் இருந்தால் உன் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். சாந்திக்கு ராஜுவின் நோக்கம் புரிந்தது. அவர் அவரை தவிர்க்க முயற்சித்தாரானால் அவர் அவரை பின்தொடர்ந்தார். சாந்தியின் மனதில் பழைய பயம் திரும்பி வந்தது. அவர் டீனாவையும் சஞ்சயையும் அழைத்துச் சொன்னால் அவர்கள் ராஜுவுக்கு உதவ மாட்டார்கள் என்று அவருக்கு உறுதியாக தெரிந்தது. ஆனால் அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கை வேண்டுமென்றால் அவருக்கு தைரியம் தேவைப்பட்டது. சாந்திக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அவருக்கு ராஜுவை பற்றி பயம் இருந்தது. அவர் தன் பழைய வாழ்க்கையை மீண்டும் கொண்டு வந்தால், அவர் டீனாவையும் சஞ்சயையும் அழைத்துச் சொன்னால் அவர்கள் அப்புவின் விஷயத்தில் என்ன செய்வார்கள் என்று அவருக்கு பயம் இருந்தது. ஆனால் ராஜுவின் மிரட்டலை அவரால் தாங்க முடியவில்லை. ஒரு நாள் நீந்தி டீனாவை அழைத்தார். டீச்சரே, எனக்கு உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். டீனா சாந்தியின் குரலில் உள்ள பயத்தை உணர்ந்தார். சாந்தி, என்ன நடந்தது? சாந்தி ராஜுவை பற்றி டீனாவிடம் கூறினார். டீனா சாந்தியின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்தார்.
அவருக்கு சாந்தியிடம் இரக்கம் தோன்றியது. அவருக்கு சஞ்சயிடம் இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவருக்கு பயம் இருந்தது. சஞ்சய் சாந்தியிடம் கோபப்படுவாரோ? டீனா சஞ்சயிடம் இந்த விஷயத்தை பற்றி கூறினார். சஞ்சய் சாந்தியை உதவ நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் அவருக்கு நம்மை பற்றி பயம் உள்ளது. சஞ்சய் டீனாவை பார்த்து, டீனா, என் வாழ்க்கையில் நான் செய்த ஒரு தவறால் என் தந்தையை இழந்தேன். ஆனால் அப்புவை காப்பாற்ற முடிந்தது. சாந்தியை உதவ முடியாவிட்டால் அது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறாக இருக்கும். நாம் சாந்தியை உதவுவோம். சஞ்சய் சாந்தியை பார்க்கச் சென்றார். சாந்தி, நீங்கள் பயப்பட வேண்டாம். நாங்கள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம். நீங்கள் உண்மையைச் சொன்னால் போதும். சாந்தி சஞ்சயின் வார்த்தைகளை கேட்டு தைரியமடைந்தார். அவர் ராஜுவை பற்றியும் அவரது மிரட்டலை பற்றியும் சஞ்சயிடம் கூறினார். சஞ்சய் ராஜுவை கண்டுபிடிக்க முயற்சித்தார். அவரது காவல் அதிகாரி நண்பர்களுடன் பேசி ராஜுவை கைது செய்ய முடிந்தது. சாந்திக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்தது. அவருக்கு பயம் இல்லை, மாறாக ஒரு புதிய மகிழ்ச்சி இருந்தது. ஒரு நாள் அப்புவின் பள்ளியில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. டீனாவும் சஞ்சயும் அப்புவை மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு அழைத்து சென்றனர். சாந்தியும் அவர்களுடன் இருந்தார். அப்பு ஒரு புதிய பாடலை பாடினான். அது டீனாவையும் சஞ்சயையும் மகிழ்ச்சியடைய செய்தது. அப்பு சாந்தியை பார்த்து, அம்மா, என் புதிய அம்மா ஒரு ஆசிரியை, என் புதிய அப்பா ஒரு காவலர். ஆனால் நீங்கள் என் வாழ்க்கையில் மிகச்சிறந்த அம்மா. சாந்தி அப்புவை கட்டிப்பிடித்தார். அவரது கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அப்புவின் வாழ்க்கையில் ஒரு புதிய குடும்பம் கிடைத்தது. டீனாவும் சஞ்சயும் அப்புவும் சாந்தியும் ஒரு புதிய குடும்பமாக இருந்தனர். அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர்.